ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஜேவி. ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா, எக்ஸலில் வந்து ஹைப்பர் லிங்க் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு 2 எக்ஸாம்பிள் எடுத்திருக்கோம். ஸோ ஹைப்பர் லிங்க் சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஹைப்பர் லிங்க் சைட் ஃபார்வர்டு தான். ஃபஸ்ட்டு வந்து லிங்க்குடைய லொக்கேஷன். ஸோ லிங்க்குடைய லொக்கேஷன் நம்ம கொடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து நேமு, அதாவது என்ன நேமு உங்கள் டிஸ்பிளே பண்ணணுன்றது, டிஸ்பிளே நேம் என்னதுன்றது. ஸோ டிஸ்பிளே நேமும் வந்து நாங்கள் வச்சுருக்கோம், எக்ஸல் ஃபோல்டர்னு வச்சுருக்கோம். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கிறேன், கொடுத்தா இது க்ரியேட் ஆகிரும். ஸோ கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணால் நம்ம ஃபோல்டர் ஓப்பன் ஆகுதுங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம ஹைப்பர் லிங்க்கு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ட்ராக் பண்ணுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு C8, அதாவது C8 இந்த லொக்கேஷன், இந்த இது வந்து நம்ம இது பண்ணியிருக்கோம். ஸோ கிளிக் பண்ணால் ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக மவுஸ் இங்கே இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக அங்கே போகுதுங்களா. இதே மாதிரி நீங்கள் நேம்டு ரேஞ்சை கூட வச்சு பண்ணலாம். ஸோ நான் நேம்டு ரேஞ்ச் எக்ஸாம்பிள் சும்மா எக்ஸாம்பிள் போட்டு ஓகேங்களா. இதை வந்து நான் நேம்டு ரேஞ்சாக க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஃபார்முலாவில் போயிட்டு நம்ம டிஃபைன் நேம் கொடுத்து எக்ஸாம்பிள்னு கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம எப்படி க்ரியேட் பண்ணி பார்ப்போம். இதையும் வந்து நம்ம எக்ஸல், அதாவது நம்ம எக்ஸல் வந்து செல் ரெஃபரன்ஸு இந்த மாதிரி நேம் ரேஞ்ச் இதெல்லாம் வந்து நம்ம ஆஸ்போர்ட் தான் நம்ம இது பண்ணணும். ஆஸ்போர்ட் தான் நம்ம அதை கொடுக்கணும். ஸோ எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன், எக்ஸாம்பிள் இங்கேயும் கொடுத்துக்கிறேன். ஸோ அப்படியே ட்ராக் பண்ணிக்கிறேன், வந்துடுச்சு. ஸோ இங்கே கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இங்கே நேம் ரேஞ்ச் வந்துடுச்சு பாருங்கள். ஸோ அது கிளிக் பண்ணோடனே இங்கே நேம் ரேஞ்ச் வந்துடும். ஸோ இதே மாதிரி நீங்கள் நெஸ்ட் சீட்டு, அதே மாதிரி நீங்கள் வெப்சைட்டு, ஸோ எல்லாமே வந்து லிங்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சிம்பிள் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.